ஹே மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் ஏற்கனவே நடவு நட்டுருந்தோம் இல்லையா, அந்த வயல் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. வெயில் காலம் வந்ததும் பார்த்திங்கன்னா குப்பை கொட்டணும். எல்லோரும் முன்னாடியே செதறி வந்து பாதி குப்பை உட்காந்துருச்சு. ஆனால் நம்ம லேட்டாக தான் கொண்டு போய் கொட்டுறோம். இது யாரோட குப்பை, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நடவு செஞ்சு அதை அறுவடை பண்ணி அந்த வைக்கோலை பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு. அவங்கள்ட்ட நம்ம காசு எதுவும் வாங்கிக்கல. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட மாட்டுச்சாணம் இருக்குது ஒரு லோடு, ஸோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட வாங்கினது தான் இது. காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நான் அம்மாவுமா சேர்ந்து இந்த குப்பையெல்லாம் டிராக்டரில் ஏற்றுனாங்க. ஏற்றுனது பார்த்திங்கன்னா காலையில் தான். ஆனால் பார்த்திங்கன்னா வயலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது 5 மணி ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியை தான் அன்றைக்கி ஃபுல்லாக சொல்கிறேன், பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். கொட்டிட்டாங்களா என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வயலுக்கு போனால் வண்டி வந்து மாட்டிக்கிச்சிங்க. இந்த இடத்துல வரப்பு பார்த்திங்கன்னா பெரிய வரப்பு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, லேசாக தானே இருக்குது, மழை பெய்யல, அது இறுக்கமாக இருக்குது, அதை யோசிக்காமல் நேற்று தானே மழை பெஞ்சு லூஸாக இருக்கும், நம்ம ஏறி இறங்கிடலான்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு போயிட்டாங்க. போனால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கடப்பாரை அப்புறம் வாச்சாத்து இதெல்லாம் வச்சு கொத்தி எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகி போயிடுச்சு. சரி, ஹாப்பி, அப்பாடா ஒரு வேலையை பிரச்சனை முடிஞ்சிச்சு, எடுத்தாச்சு, குப்பையை கொட்டிடலாம் சீக்கிரம். வெயில் செம்ம வெயில் மக்களே, சரியான வெயில். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டு இங்கே தான் இருக்குது பாருங்கள். அங்கேயாவது பரவாயில்ல, அதை விட பெரிய ட்விஸ்ட்டு இங்கே. அது உள்ள இரும்பு ராடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உடஞ்சிருச்சு. அது கூட பரவாயில்ல, அது பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரப்பை வெட்டியே ஆகணும், அந்த வரப்பு மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாது, மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே அதில் வேலை செஞ்சாங்க, கொத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கேயே வந்து அட்வான்ஸாக நம்ம வெட்டி விட்ருவோம்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு. வெட்டி விட்டால் அந்த கடப்பாரையை வச்சு கொத்தி பார்க்குறாங்க, கொத்தவே முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாச்சாத்தை வச்சு நல்லா வெட்டி விட்டு 2 சைடும் குட்டி டயர் இருக்கு இல்லையா முன்னாடி, அது ஏறி இறங்கிடும். நடுவில் உள்ளது கூட ஏறி இறங்கிடும்னு வச்சுக்கோங்க. அந்த பின்னாடி உள்ள 2 இருக்குது பாருங்கள், அது வந்து ஏறினாலும் பின்னாடி இழுத்துட்டு போங்க. ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குது, ட்ரக்கு நிறைய சாணம். அதனால் வந்து வெயிட்டாக இருக்கனால பின்னாடி தான் இழுக்கும், முன்னாடி போகாது. அது ஒரு வழியாக பேர்த்தி எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கப்புறம் டாக்டரை மெதுவாக ஏற்றி பார்த்தாங்க, ஏறலை. அப்புறம் மறுபடியும் நல்லா கொத்தி விட்டுட்டு ஒரு ஏற்று தான் ஃபுல்லாக திரும்பினாங்க, ரேஸ் பண்ணாங்க, டக்குன்னு ஏறிடுச்சு. சூப்பர், அப்படி சந்தோஷம். நம்ம வயலுக்கு ஒரு வழியாக உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. அழகாக ஏறி போகுதில்ல. இந்த மாதிரி ஏறி போகணும்னு நினச்சது தான் ஃபஸ்ட்டு பெரிய வரப்பில் வந்தது. ஆனால் வந்து மாட்டோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கே கொட்டணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 3 இடத்துல கொட்டலான்னு நான் சொன்னேன். அம்மா சொன்னாங்க 2 இடத்துல கொட்டினா போதும். நம்ம ஏன்னா கையாலே கொண்டு வந்து கொட்டினது ஒரு இடத்துல கிடக்கு. ஸோ அதனால் 2 இடத்துல கொட்டினா போதும். அதெல்லாம் வந்து 2 இடத்துல கொட்டினது போக 3ஆவது இடத்துக்கு நிறைய இருந்துச்சு. அப்புறம் நான் கலட்டி விட்றேன் அப்படின்ட்டு அம்மா கலட்டினாங்க. அதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து திறந்து விட்டுட்டாங்க. ஒரு சைடு தான் போல் அதுக்கு மாட்டுறது. கலட்டி விட்டு போயிட்டிங்கன்னா இப்போ ஏற போனார். ஏற போனவர் என்னென்ன யோசிச்சாருன்னு தெரில. அதுக்கப்புறம் கீழே இறங்கினார். அப்புறம் நான் எட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த உடஞ்சிருந்துச்சு இல்லையா இரும்புல ஆடு மாதிரி. ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே, எல்லாம் ஓகே, ஏறிட்டு வந்து கொட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கொட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அழகாக மேலே அப்பில் போயிட்டு டவுனில் ஃபுல்லாக சாணம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக மேலே தூக்குதுன்ட்டு. நல்லா இருக்குல்ல பார்க்கும்போதே. ஃபுல்லாக ரேஸ் பண்ணி கொட்டினார். ஆனாலும் வந்து கால்வாசி தான் கொட்டும். இது 3 பங்காக கொட்டுறத வந்து 2 பங்காக அம்மா கொட்ட சொன்னாங்க. எப்படி கொட்ட முடியும்? நம்ம வந்து நல்லா கொட்டி காலால் மிதித்து ஏற்றி விட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ட்ரக்கு. அகைன் இன்னொரு இடத்துல போயிட்டு கொட்ட போகுது. இந்த இடத்துல அப்படியே திரும்பிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல கட்டிங், ஒரு 3 கட்டிங்காக கொட்டி விட சொன்னதும் நான் தான் சொன்னேன், சரின்னு 3 கட்டிங்க நான் சொன்ன மாதிரியே 3 இடத்துல தான் கொட்டினோம். பாருங்கள் இது 2ஆவது பிளேஸு. பாருங்கள் இந்த நாற்றுப்பிள்ளை நெல்லை போட்டு அதை வளர்த்து நாற்றுப்பிள்ளையை பெருசாக்கி நெல் கருது பால் முத்தி நெல்லை அப்படியே அடித்து வைக்க தனியாக நெல் தனியாக பிரித்து அதை வீசி புடச்சி அதுக்கப்புறம் சாக்கில் போட்டு வீடு கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் நான் இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ தண்ணி
மழை பெய்யுமா பெய்யாதான்னு பல குழப்பத்தோட நாற்றை பாவி நடவு பண்ணி விதப்பும் போட்டு ஒரு வழி ஆயிடுறோங்க. விவசாயம் பண்ணாவே இப்படிதாங்க. ஆனால் இந்த இவ்வளோ பண்ணுற விவசாயிங்களுக்கு என்றைக்குமே மதிப்பு கூட்டுதலே இல்லைங்க. மதிப்பு கூட்டி கொடுத்தா நாங்களும் வாழ்வாதாரம் முன்னேறுவோம். ஸோ அதை வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் போய் சேர்ந்தால் கொஞ்சம் ஏதாவது வந்து கிடைக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், விவசாயிங்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3வது இடத்துலையே அதே மாதிரி கொட்டி விட்டார். கொட்டி விட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த குப்பையை ஏற்ற ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து கொட்டுற வரைக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது இந்த ட்ரக்கோட. பார்த்திங்கன்னா 3வது இடத்துல கொட்டும் போது ஃபுல்லாக கொட்ட மாட்டேன்ருச்சு. அவங்களும் டொக்குன்னு அடித்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு வழியாக தட்டி ஓரளவு கொட்டிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டவே இல்லை, பாதி அப்படியே நின்றுக்குச்சு. ஏன்னா ஓரளவு தான் கொட்டும், அதுக்கு மேலே தூக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மம்பட்டி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தான் மம்பட்டி அங்கேருந்து வரும்போதே இந்த மேட்டில் இது பண்ணிட்டு போட்டிருந்தோம்ல, அதை போயிட்டு அப்புறம் அம்மா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரக் ஓட்டிட்டவங்களே வந்து தட்டி கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டது போக பாதி இது ஒழுங்காக விழுகலை. முடிஞ்ச வரைக்கும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்பங்குலை இருக்கு இல்லையா, அதை போய் ஒடிச்சிட்டு வந்தாங்க. ஒடிச்சிட்டு வந்துட்டு அதை வச்சு தேய்ச்சி விட்டால் கொஞ்சம் வந்து கீழே கொட்டிடும் சாணம்லாம். அவங்க கழுவு தேவையில்ல ட்ரக்கை. ஸோ அதனால் போயிட்டு வேப்பங்குலையை போய் ஒடிச்சிட்டு வந்து அதை வச்சு லைட்டாக தொடச்சி விட்ட மாதிரி இப்படி பண்ணிவிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பாருங்களே, நம்ம வேப்ப மரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பழங்க, செம்மையாக பழம் முத்து கிடந்துச்சு. போட்டுட்டு அந்த வேப்பங்குலையை நம்மளுக்கே ஓரமாக இருக்கட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து இவ்வளோ உழைக்கிறோம், ஆனால் வந்து நிம்மதியாக ஒரு வேளை உட்காந்து சாப்பிட முடியாது. ஆமாங்க, அது உண்மைதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்போம். டக்குன்னு வந்து ஒரு நண்டோ ஓட்டையோ ஏதோ ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வயலுக்கு பாஞ்சு போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஸோ அதனால நிம்மதியாக உட்காந்து சாப்பிடக்கூட முடியாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களை மாதிரி விவசாயிங்க வந்து உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் காசை கொடுத்து வாங்கிட்டேன்னு நினைக்கலாம். ஆனால் அதை வந்து 6 மாதம் நாங்கள் ஒரு நெல்லை போட்டு பல நெல்லாக்கி கடைக்கு கொடுக்குறதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சேருது. ஸோ யாரும் சாப்பாடை வீணாக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.